ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாளே இது மாதிரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன அப்படின்னு காரணம்னா, அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நீ எல்லா விஷயத்துலையும் கரெக்டான இதில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அது மட்டுமே வச்சு நம்மளால எதுவும் பண்ணிக்க முடியாது, செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வேலை பார்த்து சரியாக இது பண்ணால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுது, புரியாமலாம் கிடையாது. நம்மளுக்கு கரெக்டான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும், பண்ணணும், செய்யணுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்க ஒரு நிலைமையை மாற்றணும் அப்படின்னா, நம்ம அந்த வேலை நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. எதையுமே இப்போதைக்கு ஒரு முடிவு இருக்கணும், ஒரு இது இருக்கணும், பண்ணணும், செய்யணும். அதெல்லாம் நான் அடுத்த இதுக்கு நான் கொண்டுட்டு போகிறேன், பண்ணுறேன், செய்கிறேன்னா சரியான இது நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன நடக்குதோ அதை தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. அடுத்த வேலை நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு இது பண்ணணும், செய்யணும் அப்படின்னா ஒரு கரெக்டான வேங்கிறது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம். இந்த ஒரு இதை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான், செய்ய வேண்டியதான் அப்படின்னோடனே, நான் அடுத்து ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி இதுக்கப்புறம் இது இந்த நேரத்தில் சரியான இதில் நடக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எது நடக்குதோ நடக்கட்டும். அடுத்தது நம்ம கடவுள் என்ன ஒரு இது பண்ணியிருக்கானுங்களோ அதை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் முடிஞ்ச வரைக்கும் சரி நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த கவலைப்பட்டுக்கிட்டு நீங்கள் எதுவும் மனசை இது பண்ணிக்காதீங்க, எதுவுமே கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, நான் என்னப்பா, எனக்கு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணத்துலேருந்தே கவலைங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போக்கி இந்த குடும்பத்தில் நான் எப்படா இது பண்ணனோ அப்போலேருந்தே எனக்கு பிரச்சனைகள்ங்கிறது இருக்குது தான். யாரும் எனக்கு அந்த பிரச்சனைகளை சரி பண்ணவோ இது பண்ணவோ உங்கள் பாட்டியாக இருக்கட்டும் யாருமே ஒரு இது பண்ணலை. அதுக்கு முன்னாடி அவங்களாம் ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்க. ஆனால் இப்போ யாருமே எனக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப யாரும் இது பண்ணலை. நான் அன்றைக்கி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணேன், செஞ்சேன், எல்லாமே இது பண்ணேன். ஆனால் எதையுமே இது பண்ணுறதுக்காகவும் சரி, இன்றைக்கி இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு இதுனா நான் தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க எனக்காக ஒன்றுமே கவலைப்படுறதுக்காக இருக்கட்டும், உங்கள் சித்தப்பா இருக்கட்டும், அன்றைக்கி நான் நகையை விற்று தான் அவரை வெளிநாடு போக சொன்னேன். இன்றைக்கி அவர் நல்லா தான் இருக்கிறாரு, செய்கிறாரு, பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம், என் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு நான் கஷ்டப்படுறேன். அதை இன்றைக்கி யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே, சரி விடுங்கம்மா, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. நான் நல்லா ஓரளவு படிச்சுட்டு இன்னும் 2 வருஷம் தான், அப்புறம் நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. எதுக்கு நீங்கள் அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். தேவையான விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே போதுமா அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்காம இல்லை, நான் சொல்கிறேன். அதுக்காக டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்கிறது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான சூழ்நிலைகளுங்கிறது கரெக்டான வேலை நம்ம கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்கிறேம்மா, நல்லா படிச்சிடுறேன். நீ யார் உதவியும் நீ எதிர்பார்க்க வேண்டாம், பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்காக நானும் சொன்னேன், இது மாதிரி எதையும் நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எந்த வேலை நம்ம கொண்டு போகணுமோ, பண்ணணுமோ, செய்யணுமோ அதை கொண்டுட்டு போனீங்கன்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முடிவு தோணுச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம சரியான வேலை நம்ம கொண்டுட்டு போவோம், பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்காக சில முடிவுகளை எடுத்தேன். அந்த முடிவுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும், பண்ணணுங்கிறதுனால நான் சொன்னேன், பார்ட் டைமாக வேலை பார்ப்போம். ஏன்னா நம்ம அம்மா மற்றவங்கக்கிட்ட எதுக்கு உதவி கேட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம பார்ட் டைமாக ஏதாச்சும் வேலை பார்ப்போம், செய்வோம். அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறது. அதை நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம்னாலே போதும். நம்மளுக்கு அதை தாண்டி வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பார்ட் டைமாக வேலை பார்த்தோம், பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஓரளவு வருமானம் வந்துச்சுனாலே போதும். அதை வச்சு நம்மளுக்கு என்ன இதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயும் ஒரு விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பார்ப்போம், இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் சுயமாக ஏதாச்சும் சம்பாரித்து இது பண்ணுவோம். பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு எவ்வளோ பேர் இல்லையா,
அதனால நான் அதுக்காக வேலை தேடினேன். சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வேலை கிடச்சிச்சு ஒரு 6000 சம்பளத்துக்கு. அப்படியே வந்து இது பண்ணேன். அதை வச்சு நம்ம ஃபீஸ் கட்டிக்கலாம். ஓரளவு 6000ன்னா ஒரு ரூ. 10,000 15,000 ஃபீஸுங்கிறப்ப நம்ம கட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.